இது சரவணன் கடையா? அது மட்டும் இல்லாத நட்டாஷா கடை. இவளுக்கு இந்த கடைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஒழுங்கு மரியாதை அவளை கூட்டிட்டு போடு. நட்டாஷா கடையா? யார்டா கொடுத்தா உனக்கு அந்த உரிமை? ஒரு பிள்ளைக்கு அப்பனா இருந்தோம் இல்லாதது மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன்ல. ஏண்டா அவ நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு சரவணா. இந்த குடும்பத்து பணத்துல இருந்து ஒரு 10 பைசா கூட எடுத்து என் அம்மாவுக்கோ என் தங்கச்சிகளுக்கோ எடுத்து எதுவுமே செய்யல. புரியுதா? மச்சான் வாங்க மாப்பிள்ள. மீனாட்சி, மீனாட்சி மாப்பிள்ள வந்திருக்காரு பாரு. இந்த வரேங்க. அப்புறம் கார்த்திக் ஸ்கூல் விஷயமா பேசிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு பார்த்து பேசி முடிச்சிடலான்னு சொல்லிருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க. வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். சரி, காஃபி சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இப்போ வேண்டாமா, வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நீங்க கடை ஒன்று பார்க்க சொன்னீங்களே அந்த சுரேஷ்காக, அதை பார்த்துட்டு வந்திருக்கேன். அதான் அந்த சந்தோஷம். கடை ஒன்று தான் இப்போ குறைச்சல், ரொம்ப முக்கியம் பாரு. அம்மா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. நல்ல விஷயம் பேசுற நேரத்துல ஏமா அப்படி பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதை நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும். ஏன் தான் தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. சரி தாயே, நான் எதுவுமே பேசல, நீ ஏன் பேசு. மாப்பிள்ள கடை எங்க இருக்கு? அது செங்கல்பட்டு ரோட்டில் நேதாஜி நகர் இருக்கு இல்லைங்க, அங்கே தான். அது வந்து ரொம்ப நல்ல இடம், நல்ல வியாபாரம் ஆகும், நல்ல வருமானமும் கிடைக்கும். தெரிஞ்ச ஒருத்தர் கிட்டத்தட்ட 15 வருஷமா அங்கே கடை வச்சிருக்காரு. அவர் தான் சொன்னார் அந்த கடை ரொம்ப நல்லா இருக்குன்னு. சரி சரி சரி. ஓ மை காட், கருமம் பிடிச்சவனே. பழைய கடையா? அப்பா நவர் ஏங்க, நானும் ஒரு இடம் பார்த்து வந்திருக்கேங்க. எங்கன்னு தெரியுங்களா? நம்ம காந்தி ரோடு இருக்குல்ல, அங்க பெரிய பெரிய ஜுவல் ஷாப்ல கடை இருக்குது. ஏது? அங்க புது பில்டிங் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு. அங்க எப்படி பாத்தீங்கன்னாலும் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பில்டிங் ரெடி ஆயிட்டு இருக்கு. அது நல்ல ஆப்ஷனா எனக்கு தெரியுதுங்க. அப்படியா? அவ்வளோ பெரிய நகை கடைக்கு பக்கத்தில் மளிகை கடை போய் வைக்கிறேங்கிற? சிறப்பா வருவ. சூப்பர். தேங்க்ஸ்ங்க. ஏங்க, நீங்க அது மளிகை கடை நினைக்கிறீங்க, ஒரு ப்ரொஃபஷன் ஸ்டோர் சொல்லலாம், இல்ல ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் சொல்லலாங்க. டேய் 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 டேய், நீ உன் நார வாயால எது வேணாலும் சொல்லலாம், ஆனா அதை அடுத்தவங்க ஒத்துக்கணும்ல. இப்ப நீ நான் ரொம்ப நல்லவன், தங்கமானவன், நேர்மையானவன், யோக்கியமானவன்னு சொல்லலாம். ஆனா எந்த முட்டா பயலாவது அதை நம்புவானா? கொஞ்சம் சும்மா இருங்க நீங்க கொஞ்ச நேரம். ஏங்க, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. இன்னும் பழைய மாதிரி அழுக்குலுங்கி கட்டிக்கிட்டு பொட்டலத்துல புளி மஞ்சள்ல கட்டி கொடுத்துட்டு இருக்க முடியுங்களா? ஏங்க, நியூ ஸ்டைல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி எனக்கு தகுந்த மாதிரி டெவலப் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி இவ்வளவு காலத்துக்கு அப்புறமா கடை கிடன்ல இவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாதுங்க. அப்படியே கல்லால ஜாலியா உட்காந்துக்கிட்டு அப்படியே ஹாப்பியா பிசினஸ் மானிட்டர் பண்ணணும். ஒரு கடைக்கு 10 எம்ப்ளாயிஸ் இருந்தா போதும். இது 10 எம்ப்ளாயிஸா? ஏப்பா, இந்த 150 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள 10 எம்ப்ளாயிஸா? என்னப்பா இது? நோ 150 ஸ்கொயர் ஃபீட் இல்லைங்க, 5000 ஸ்கொயர் ஃபீட். என்னது? ஒரு பக்கம் கடை, இன்னொரு பக்கம் என்னோட அட்மின் ரூம். ஏங்க, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. ஏய், இது நீ என்ன மளிகை கடைக்கு தான் பிளான் பண்றியா இல்ல? சும்மா இருக்கு பாஸ். சி பாத்தீங்களா, எல்லாமே பக்காவா ரெடி. அந்த இடத்த லீஸ்க்கு எடுக்கலாம், இல்லனா விலைக்கு வாங்கிடலாம். ஜஸ்ட் ஒன் சி 1 கோடி கொடுத்தீங்கன்னா எல்லாம் பிரமாதமா முடிச்சிடலாம். இந்த பாருங்க கபாதி பயல, 1 கோடி அவனுக்கு? 1 கோடியை பேப்பர்ல எழுதி பார்த்திருக்கியா? இல்ல அதுல எத்தனை பூஜ்யம் வருமாவது தெரியுமா உனக்கு? தெரு கோடியில நின்னு பிச்சை எடுக்கிறதுக்கு தான்டா நீ லாய்க்கு. போன போது நீ ஏதோ மாப்பிள்ள உனக்கு கடை வச்சு கொடுக்கலான்னு பார்த்தா ஏன்டா இப்படி அலையிற ஊரா முடி சொத்துக்க? என்னங்க இப்படி பேசுறீங்க? எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானுங்க. இன்னைக்கு பணத்தை போட்டா அதுக்கப்புறம் அள்ளலாம். ஏங்க, என்னங்க இவன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கான்? இவனுக்கு ஒரு மளிகை கடை வச்சு தர போறது தானே சொன்னீங்க? இவனை பார்த்தா இதெல்லாம் சரியா வர்ற மாதிரி தெரியலையே. அதெல்லாம் இல்ல மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, அது பழைய கடை, ஆனா நல்லபடியாக வியாபாரம் ஆகும். நானும் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாத்திட்டையும் விசாரிச்சுட்டேங்க. நல்ல விதமாக தான் அந்த கடை சொல்கிறாங்க.
இப்போ இந்த கடையை வச்சிருக்கிறவருக்கு கொஞ்சம் வயசாகி போச்சு, பிள்ளைகள்லாம் வெளியூரில் இருக்காங்க. அதனால் இந்த கடை வியாபாரத்தை கவனிக்க முடியலன்னு கடையை கொடுத்துட்டு சொந்த ஊர்லேயே போய் செட்டில் ஆகலான்ட்டு இருக்காரு. அதனால் கடையை பற்றி எல்லா டீட்டெயில் கேட்டேங்க. அந்த கடையை அப்படியே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்படியா? என்ன கொஞ்சம் பகடி கொடுக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் கொடுத்துருவோம். பகடி யாரு உங்களுக்கா? தம்பி, டேய் பேசாம இருங்க. இல்லைங்க, என் ட்ரீமுக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆகிற மாதிரி இல்ல, அதனால தான் யோசனையா இருக்கு. போதும் போதும், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்க கனவு என்னன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கோங்க. அவங்க தான் சொல்றாங்கல்ல, அது கேட்டுட்டு இங்க இருக்கதாண்டா இருங்க, இல்லைன்னா விடுங்க. ஐயா சாமி, என் வாழ்க்கையில தெரியாதனமா ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு இன்னும் எத்தனை நாள் தண்டனை அனுபவிக்கணுமோ தெரியல. புள்ளைய சுமக்கிறதும் இல்லாம இந்த தண்டத்தையும் சேர்த்து சுமக்க வேண்டியதா இருக்கு. கவிதா போதும், சும்மா இரு. யார் சொத்தையோ எடுத்து யார் யாருக்கோ கொடுத்துட்டு இருக்காங்க. வைஜெயந்தி, இங்க பாரு, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், இது என்னோட சொத்து. நான் என் தங்கச்சிக்கு எடுத்து நானே கொடுக்கறேன். உனக்கு என்ன பிரச்சனை? சரி, ஆனா எங்களுக்கு நிர்வாகத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கையில வரதுக்குள்ள ஏன் அவசர அவசரமா வேற ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், இது என் பொண்ணு சொத்து. அதை வித்து அவ தங்கச்சிக்கு கொடுக்க போறா. அது அவ இஷ்டம்டி. இதுல உனக்கு என்னடி பிரச்சனை? பாரு வானம்மா, இத பாரு, நீ கடை வச்சு கொடுக்கறதே பிடிக்கலங்கிறது ஒரு விஷயம். அதுலயும் இந்த கண்டதுங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியமே இல்லம்மா. உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிட்டே இரு. சரிங்க, இப்போ என்ன பார்த்து பேசி முடிச்சிடலாமா? நோ 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 நோ, ஒரு நிமிஷம். ஏய், இப்போ என்னடா உனக்கு? நம்ம அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாங்க. நான் எதுக்கும் என் சண்முக மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேங்க. அவரு எனக்கு பெட்டரா நிறைய ஐடியாஸ்லாம் நிறைய கொடுப்பாரு. இதை பாருப்பா, கடை வச்சு கொடுக்க போறது உன் பொண்டாட்டியோட அக்கா மீனாட்சி. இதுல சண்முகமோ வளர்மதியோ எந்த கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏங்க அப்படிலாம் இல்லைங்க, வேற நல்ல இடமா சொல்லுவாங்கல்ல. ஏங்க அப்படிலாம் இல்லைங்க, வேற நல்ல இடமா சொல்லுவாங்கல்ல. இல்லக்கா, இதெல்லாம் சரியா வராது. இவரு எதுக்குமே ஒத்து வர மாட்டாரு. நான் காலம் பூரா என் பிள்ளைய வச்சு நானே பாத்துக்கிறேன். இவரை இதோட கழட்டி விட்டுருங்கக்கா. ஆமாண்டி, முதல்ல ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்ச, அப்புறம் இந்த மூதேவிய கல்யாணம் பண்ண, அதுக்கப்புறம் இவனை பிடிக்கலன்னு. ஆனா இப்போ இவனுக்கு பிள்ளைய பெத்துக்க போற, இப்ப மறுபடியும் இவனை பிடிக்கலங்கிற. நாளைக்கு அவன் பல்ல இழிச்சுக்கிட்டு வந்தா அப்படி ஒட்டிப்பிய. இன்னாடியும் உன் கன்றாவி கதை எனக்கு தெரியாதாடி உன்னை பத்தி. எஸ், யூ ஆர் ரைட் ஆன்ட்டி. ஏய், இங்க வா. வேணாம் ஆன்ட்டி. இத பாரு, இந்த கவிதாவை பெத்துட்டேங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் உன்னை எல்லாம் பல்ல கடிச்சிட்டு சகிச்சுக்க வேண்டியதா இருக்கு. இது பாரு, மூடிட்டு நில்லு. அம்மா, என்னம்மா இது? போதும். கவிதா, திரும்ப திரும்ப எதுக்கு அதே பேசிட்டு இருக்க? ஒத்து வந்தா பார்க்கலாம், இல்லாட்டி நீயே இந்த கடை நடத்திட்டு போ. அவர் இதுக்கு சம்மதிக்கிறதும் சம்மதிக்காம போறதும் அவருடைய இஷ்டம். நோ 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 நோ, she is lady. அதுவும் பிரெக்னண்டா வேற இருக்காங்க. இப்போ அவங்களால மேனேஜ் கூட பண்ண முடியாதுங்க. நீங்க தான் எதுக்கும் ஒத்து வர மாட்டீங்களே. அது சும்மா பேச்சு தான் சொன்ன கவிதா. கடையை கொடுத்து பாருங்க, சும்மா அசத்தை காட்டுறேன். வெயிட் அண்ட் see. எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. இன்னும் 2-3 வருஷத்துல கடையை டெவலப் பண்ணி பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆக்கி கவிதா காம்ப்ளெக்ஸ் வைக்கல. என் பேர் சுரேஷ் கிடையாது, பிச்சைக்காரன்னு வச்சுக்கடா. கிண்டலு நல்லாவே தான் பண்றீங்க. ஆனா இப்ப நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அப்ப கூட நான் கவிதா காம்ப்ளெக்ஸ்னு என் பொண்டாட்டி பேர் தான் வச்சிருக்கேன். ஏன்னா என் பேர்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பிசினஸ் எல்லாம் வச்சா நல்லா இருக்காது. என் பேர்ல பெரிய ஐடி பார்க் டெவலப் பண்ணி அதுல டேய், நீ எழுதி வச்சுக்கடா. இப்படியே பேசிட்டு வச்சுக்க, இன்னும் 2-3 வருஷத்துல
பார்க்ல இருக்கிற பெஞ்சில் போய் படுத்து எழுந்திருச்சு அம்மா தாயே பிச்சை போடுங்க அப்படிங்கிற நிலைமைக்கு நீ வந்துருவேடா. முத்திடும். வயசான கேஸ் ஏதோ பேசிட்டு போகுது, நம்ம எதுக்கு அதை பெருசா எடுத்துக்கணும்? என்னடா முணுமுணுக்குற? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த கடைய என் பேர்ல ஆரம்பிச்சா ஓஹோன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா கவிதா ஏதோ அவ கோவத்துல ஒரு பேர் வைக்க சொல்லிட்டா. ஆனா லேடிஸ் பேரை வச்சா அவளுக்கு எத்தா இருக்காது. அதே சுரேஷ்னு என் பேரை வச்சா சும்மா நச்சுன்னு இருக்குங்க. ஐயோ ஐயோ ஏண்டா இதெல்லாம் பேசி நடக்கிற? இன்னும் எவ்வளவு நேரம் தான்டா இப்படி பேசுவ? இங்க பாருங்க தம்பி, உங்ககிட்ட படிச்சதுக்கான சர்டிபிகேட் இருக்கா? சொல்லுங்க. ஆனா கவிதா ஒரு பட்டதாரி, பிஎஸ்சி படிச்சிருக்கா. ஏங்க படிச்சதுக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? அது கூட தெரியாம இருக்கீங்க பாருங்க. நாளைக்கே இந்த கடையை டெவலப் பண்றதுக்காக பேங்க்ல லோன் கேட்டு போனீங்கன்னா அவங்க இதெல்லாம் கேட்பாங்க. உங்ககிட்ட கேட்டா பேங்க்ல இருக்கு இல்ல சேட்டு கடையில இருக்குன்னு மழுப்புவீங்க. நீ படிச்சிருந்தா தானடா அதெல்லாம் இருக்கும். ஹலோ, நான் பிஇ எம்பிஏ கோல்டு மெடலிஸ்ட். டேய் நீ சொல்றத கேட்டு கேட்டே எனக்கு போர் அடிச்சு போச்சுடா. இந்த பாரு, அந்த பேப்பர் ஏதாவது வச்சிருக்கியா? இந்த மாதிரி மெடல் புடலுங்கறிய இருக்குதா இல்ல மாரவடி கடையில ஏதாவது வச்சிட்டியா? சோ ஓகே 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 ஓகே, நம்ம விஷயத்தை பேசுவோம். சோ நீங்க கவிதா பேர் தான் வைக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமா, அப்படியே வச்சுக்கோங்களேன். எனக்கு உங்க மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. கடை என் பேர்ல இருக்கட்டும். இது சரிப்பட்டு வராது. சரிப்பட்டு வராதுன்னா கிளம்புங்க. வாட்? ஆஹா, உனக்கு வேண்டியது ஒரு குழந்தை, ஒரு கடை. அதுக்கு நான் தேவைப்பட்டேன் இல்லையா? அதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன தூக்கி வீசுற? ஆஹா, இதெல்லாம் சரி வராது. டேய் விளக்கண்ண, அது சரிப்பட்டு வராதுன்னு தான் சொல்லின்னு கிடக்குறோம். நீ கிளம்பேண்டா. இருங்கம்மா, சரியானவனா இருக்கிறான். இந்த பாருங்க தம்பி, இன்னும் எந்த முடிவும் எடுக்கல. யோசிச்சு நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம். இல்ல மாமா, முடிவு எடுக்கிறதெல்லாம் வேண்டாம். நான் தான் சொல்றேன்ல, இவர் பேர்ல கடை வச்சா அது ரொம்ப நாள் நிலைக்காது. என் பேர்ல இருக்கட்டும் மாமா. அடி பாவி, எந்த பொண்ணாச்சும் புருஷன் பேர்ல கடை வேண்டாம் என் பேர்ல கடை வாங்கி சொல்லுவானா? எல்லா பொண்ணுகளும் என் புருஷன் பேர்ல வாங்கி தான் சொல்லுவாங்க. புருஷன் சுயமா சம்பாதிச்சு கடை வச்சா உங்க பேரை வைங்கன்னு சொல்லலாம். ஆனா பிச்சை இடத்துல கடை வைக்கிறோம், அதுக்கு எதுக்கு உன் பேரை வைக்கணும்? ஓஹோ, உனக்கு அவ்வளோ ஆகி போச்சா? அப்போ நீங்க அந்த கடைக்கு முதலாளி, நான் ஒரு எம்ப்ளாயி இல்ல? தம்பி, ஒரு எம்ப்ளாயின்னு சொல்றதை விட ஒரு எடுபுடின்னு சொல்லலாம். அதான் ரொம்ப பொருத்தமா இருக்கு. மாப்பிள, ஏன் மாப்பிள நீங்க வேற? சும்மா இருங்க தம்பி. நாளைக்கு இந்த கடையை பெருசுப்படுத்தணும்னா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் தேவை. உங்ககிட்ட அப்படி எதுவும் இல்லை. அதனால கவிதா பேர்ல வைக்கிறதா சரியா வரும். ஓஹோஹோ, சரி சரி, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முடிவு பண்ணிருக்கீங்க. அப்புறம் பாத்துக்குங்க, எனக்கும் சூடு சோறுனா நிறைய இருக்கு. ஆமா, சூடு ஒண்ணு இல்ல, சோறுனா வரேன். டேய் இல்ல இல்ல, நின்னு சொல்லிட்டு போடா. அப்புறம் வந்து பாக்குறேன். இல்லைங்க, ஏய் உன்னதான்டா. அட விடுங்க மாப்ள, எதுக்கு அவனை கூப்பிட்டு உங்க தொண்டை தண்ணியை வீணாக்கிட்டு இருக்கீங்க? இந்த வெளியில போறான் இல்ல, இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்குள்ள வர போறான் பாருங்க. ஏங்க, அவர்கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். நீங்க இவர் கூட போய் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வாங்க. மாப்பிள, பார்த்துட்டு வந்துடலாமா? போலாம். விளங்காத மூதேவிக்கு கடை பார்த்து வைக்கிறதுக்கு பாவம் மாப்பிள்ள போறாரு. எத்தனை நாளைக்கு உங்க பிள்ளை பண்ண போறாங்க பாத்துடுறேன். இந்த குடும்பத்தை நாளா உடைக்கல, என் பேரு வைஜெயந்தி.
இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல. சரி வா, உன்கிட்ட பேசணும். வா. எங்கிட்ட பேசணுமா? எங்கிட்ட பேசணுமா? ஏங்க எதுக்குங்க வர சொன்னீங்க? ஏய், வெக்கமா இல்ல உனக்கு? உன்னை அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண மளிகை கடை, அத கூட உன் பேர்ல எழுதி வைக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, இதெல்லாம் நீ அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க? அதான் ஆரம்பத்திலே சண்முகம் உனக்கு பெருசா செய்வார்னு சொல்லி கூட்டிட்டு வந்ததா சொன்ன. அதை விட்டுட்டு இவங்க கிட்ட போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. அசிங்கமா இல்ல? எவ்வளவு மோசமா பேசுறாங்க பாரு உன்னை. ஏங்க அதுக்கு என்னென்னங்க பண்ண சொல்றீங்க? எல்லாரும் தான் என்னை கேவலமா பேசுறாங்க. இவ்வளோ ஏன் இப்ப வந்து என்கிட்ட பேசுற நீங்களும் எவ்வளவு கேவலமா பேசிருப்பீங்க. ஏய், சண்டையில 1000 பேசலாம், அதெல்லாம் வேற. ஆனா இப்போ உனக்கு நடக்கிறது தன்மானம் கொஞ்சமாவது இருக்கணும். ஏன் இது பாரு, நீ அவளுக்கு புள்ளைய கொடுத்துருக்க, அது உன் புள்ள. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க திரும்பவும் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதே பாயிண்ட வச்சு நீ அவங்கள மடக்கி பிடிக்க வேண்டியதானே? அதையெல்லாம் விட்டுட்டு நீலாம் எதுக்கு அவங்க பேசுறது கேட்டுட்டு சும்மா இருக்கேன்னு எனக்கு தெரியல. மத்ததுக்கெல்லாம் நல்ல வியாக்கான பேசுறியே, இந்த கடை விஷயத்தை பத்தி தெரியலையா உனக்கு? நாளைக்கே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட உன்னை தூக்கி வெளியில வீசிடுவாங்க. நீ ராப்பகலா உழைச்சு இந்த கடையை டெவலப் பண்ணா கூட அந்த பேரெல்லாம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதெல்லாம் யோசிச்சியா நீ? ஏங்க அத யோசிச்சுதான் கடையை என் பேர்ல வைக்கணும்னு சொல்லி கேட்டேன். நீ கேட்ட, ஆனா அதை யாராவது அங்க மதிச்சாங்களா? இல்லையே. நீ கோச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அத பத்தி எதுவுமே கவலைப்படாம அவங்கள கடையை பார்க்க கிளம்பிட்டாங்களே. இது பாரு, கடைய கவிதா பேர்ல வாங்குனா அவ மட்டும்தான் முதலாளி. நீ சும்மா அந்த கடையில வேலை பார்க்கலாமே ஒழிய உனக்கு எதுவுமே கிடைக்காது. என்னங்க சொல்றீங்க நீங்க? ஆமா, நிஜம்தான். அவங்க எந்த நம்பிக்கையில இதெல்லாம் செய்யறாங்க? நீ எங்கேயும் போக மாட்ட, சோத்துக்காக இந்த வீட்டுல தான் சுத்திக்கிட்டு இருப்ப. நீ ஒரு வெட்டி பைய, உன்னால எதுவுமே செய்ய முடியாது, நீ விளங்காதவன், அப்படி இப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நீயும் அதுக்கேத்த மாதிரி தான் இருக்க. இங்கேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இப்ப கூட பாரு, நீ எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு இங்கதானே உட்காந்துட்டு இருக்க. அப்ப நான் கிளம்பி போயிட்டுமா? நீ போனாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. ஏங்க இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அன்னைக்கு நான் கிளம்பணும்னே அப்படியே பதற அடிச்சு ஓடி வந்து கூட்டு வந்தாங்கல்ல? ஆமா வந்தாங்க, ஆனா இப்ப வர மாட்டாங்க. கவிதாவுக்கு கொஞ்ச நாள் தனியா இருக்கிறது பழகி போச்சு. சும்மா உன் பேரை வச்சுக்கிட்டு உன் புள்ளைய அவ தனியா வளர்ப்பான். ஆனந்தி இப்ப இல்ல, அவ ட்ரைனிங்ல தானே இருக்கா உன் பொண்டாட்டி. அப்புறம் அவளை மாதிரி ஆயிடுவா இவளும், பாத்துக்கோ. ஏங்க நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலீங்க. இருக்கவும் கூடாதுங்கிறீங்க, போகவும் கூடாதுங்கிறீங்க. ஐயோ வேற என்னங்க செய்யறது? ஐயோ, எல்லாத்தையும் நானே சொல்லி தொலைக்கணும். உன் புள்ள மேல உனக்கு உரிமை இருக்குல்ல? டெஃபினெட்லி. அன்னைக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் வந்து ரொம்ப பேசினாங்க, அப்புறம் பார்த்தா உன்னை மட்டும் விட்டுட்டு சைலண்டா எஸ்கேப் ஆயிட்டாங்க. அது வந்து அது எப்படியோ, நீயும் அதே மாதிரி குடும்பத்தோட கிளம்பு. நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊருக்கு போறேன், அங்க வச்சு அவளை பாத்துக்கிறேன்னு சொல்லிடு. சொன்னா அவங்க கவிதா இங்க இருந்து போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவ தனியா அங்க வந்து உன் கூட வாழக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நீ அவளை கூட்டிட்டு போறேன்னு சொன்னா பயந்துகிட்டு நீ சொல்றதுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்க போறாங்க. கரெக்ட் தாங்க, நீங்க சொல்றது நல்ல ஐடியா தான். அதையே ஃபாலோ பண்ணு. போய் நல்லா ஸ்ட்ரிக்ட்டா பேசு. ஆனா ஒரே ஒரு டவுட் தாங்க. ஏற்கனவே அதை பத்தி பேசியாச்சு, அவ வரலன்னு சொல்லிட்டா. இப்ப போய் திரும்ப பேசினா சரியா வருமா? மாக்கா மாதிரி பேசுற பாரு. அப்ப அவ வயித்துல குழந்தை இல்ல, ஆனா இப்போ அவ வயித்துல உன் குழந்தை இருக்கு. அதுதான் இப்போ உன் பக்கம் இருக்கிற ஸ்ட்ராங் பாயிண்ட். அதை வச்சு விளாசு, எல்லாம் கரெக்டா நடக்கும். சிஸ்டர் நிஜமா சொல்றேன், உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு.
ச்சே, என் மேல எவ்வளவு அக்கறை உங்களுக்கு இல்ல? சத்தியமா அப்படி எதுவுமே கிடையாது. அவங்களே எனக்கு பிடிக்காது. இப்போ நீ அவங்களுக்கு எதிரா இருக்க, அதனால நான் உன்னை தூண்டி விடுறேன். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே ஓகே, இந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. யூ டோன்ட் வெரி சிஸ்டர், ஐ வில் டேக் கேர். நான் பாத்துக்கிறேங்க. பின்னிடுற பாருங்க. பாரு. ஏ மச்சான், நான் எங்கள் வீட்டில் போடுற ட்ராமாவில் என் மாமன் பொண்ணு நட்டாஷா அந்த சரவணனை செருப்பாலையும் அடித்து வெளியில் விரட்டுவான். நானா கார் சர்வீஸ் விடுறதுக்காக வந்தேன், டெலிவரி எடுக்கிறதுக்காக வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் ஒரே நிமிஷம் லைனில் இரு. ஏய் நான் திருப்பி கூப்பிட்றேன், ஃபோன் வைய. அந்த குழந்தைக்கு அப்பாங்கிறத தவிர நீ இதுவரைக்கும் எதுவும் செஞ்சதில்லடா. அது பிறக்கிறதுக்கு காரணமா இருந்தது தவிர. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்த நாங்க சொன்னதுக்காக செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு ஃபுல்லாக அந்த சரவணன் அவன் பையனை ஸ்கூல் சேர்க்குற விஷயமா அவன் எக்ஸ் ஒய்ஃப் ஆனந்தியோட இருந்தான்.